நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? நேற்று என்ன பார்த்தோம்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து எப்போ பாசிபிள் அப்படின்னு கேட்டா m into n, n into p அப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர், அதாவது a is of order m into n, அதாவது m by n, ஓகே, and b is of order n by p. அப்படி இருந்தாதான் ab will be of order, ab will exist first of all இல்லையா, and it will be of order m by p அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். மல்டிப்ளை பண்றது எப்படி? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வேணும், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல உள்ள எலிமெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம முதல், அதாவது ஏல இருக்க ஃபர்ஸ்ட் ரோவையும் பில இருக்க ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணும். அது மல்டிப்ளை பண்ணும்போது we have to add the products so that we will get one number which will be written in the first row first column. இப்போ first row second column வேணும்னா we will take first row in b and second column in first row in a and second column in b. அதை மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணுவோம் இல்லையா? சரி, இப்போ நம்ம எக்ஸசைஸ் போடலாம். லெட் அஸ் டேக் எக்ஸசைஸ் 4.3, பேஜ் நம்பர் 135. பேஜ் நம்பர் 135. எக்ஸசைஸ் 4.3. இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டேவிட் சிரோமணி ஸ்கூல் பாய்ஸ் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க பார்க்கலாம். அந்த ஃப்ளோர்ல ஒரு டைமண்ட் ஷேப் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அதுகிட்ட உட்காருங்க. யாருமே தெரியல எனக்கு. எத்தனை பாய்ஸ் இருக்கீங்க? பார், இப்ப எவ்வளவு அழகா தெரியுறீங்க. 6 பேர் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள 6 பேர் இருக்கீங்க, எனக்கு தெரியுது. ஓகே, ஃபைன், தேங்க்யூ. ஓகே, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடு. குட். செய்வோமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுப்போம். டிட்டர்மைன் whether the product of the matrix is defined in each case. If so, state the order of the product அப்படின்னு கேட்டிருக்காங்க. Product AB where A is of order. நம்ம முதல்ல எழுதும் போதே என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन 1 A யோட ஆர்டர் எழுதிக்கலாம், B யோட ஆர்டர் எழுதிக்கலாம், இங்க AB ன்னு மட்டும் போட்டுக்கலாம். whether it exists, whether it is defined or not அப்படிங்கறத நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன சொல்றாங்க? A யோட ஆர்டர் என்ன கொடுத்திருக்காங்க பாரு. நம்ம அது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கூட எழுதிக்கலாம். இல்லையா? ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் A யோட ரேங்க், ஐ மீன் ஆர்டர் 4/3, இங்க 3/2. என்ன கேக்குறாங்க? இஃப் AB is defined அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப AB is, இங்க பார்த்தா இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா, ஐ மீன் போயிடும். ஸோ 4/2 மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ டிஃபைன்ட் ஆர்டர் என்ன? ஆர்டர் இஸ் 4/2 அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இப்போ ஒரு क्वेश्चन கம்ப்ளீட். சரியா? இது முடிச்சிட்டு செகண்ட் क्वेश्चन போலாமா? ஓகே, செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? இட் இஸ் PQ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. PQக்கு 4/3 கொடுத்திருக்காங்க. 4/3 and this is also 4/3. இங்க AB இருக்கிற மாதிரி இங்க என்ன இருக்கு? MN. அப்ப MN வந்து not defined இல்லையா? MN not defined. Third question. Sorry, இங்க PQ. Third தான் வந்து நமக்கு MN கொடுத்திருக்காங்க. This is P, this is Q, this is PQ. இங்க M, N, MN. M is of order 3/1 and N is of order 1/5. அப்ப என்ன ஆகும்? 1 1 போயிரும்,
So it is defined. So Mn is defined. Order is 3 by 5. 3 questions are over, and the fourth question, the last question, it is R and S 2 by 2, 2 by 2. So R 2 by 2, S 2 by 2, RS. Defined earlier? Yes, defined. Defined. Order is 2 by 2. Sadhana? Second question paranga. Find the product of the matrix if it exists. Adu exist aachina, define aachina, find the matrix product அப்படினு கேட்டிருக்காங்க. First question எடுத்துக்கலாம். First one என்ன? 2 minus 1. இது column matrix 5 4. இல்லையா? நம்ம ரஃபா முதல்ல ரஃப் காலம்ல எழுதி பார்க்கலாம். இதோட ஆர்டர் என்ன? 1 by 2. 1 row 2 columns. இதோட ஆர்டர் என்ன? 2 rows 1 column. இல்லையா? அப்ப இது ரெண்டையும் போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by 1 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அதாவது ஒரே ஒரு நம்பர் கிடைக்கும், அவ்வளவுதான். சோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி மல்டிப்ளை பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் இங்க செகண்ட் எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். சோ 5 2s are 10. இங்க -4. 10 minus 4 it is 6. 6 வந்து இப்படி மேட்ரிக்ஸ் மாதிரி பிராக்கெட்ஸ் குள்ள எழுதணும். It is 1 by 1 matrix. 1 row 1 column, அவ்வளவுதான். Second one, 3 minus 2, 5 1. Then 4 1, 2 7. பாரு, ரெண்டுமே 2 by 2, 2 by 2 matrices. அப்ப இது ரெண்டு போயிடுச்சுன்னா result will be a 2 by 2 matrix. அப்ப defined. இப்ப எழுதலாம். எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? First row, first column. எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? 3 4s are 12. இங்க -4. 12 minus 4, 8. அடுத்து first row, second column. அப்போ 3 into 1. இங்க -2 into 7. இப்போ 3 minus 14 minus 11. சரியா? அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஏன்னா இந்த எலிமெண்ட் எங்க இருக்கு? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்ப இங்க செகண்ட் ரோ எடு, இங்க ஃபர்ஸ்ட் காலம் எடு. அப்போ 5 4s are 20. இங்க ஒரு 2, so it is 22. Then second row, second column. அப்போ 5 1s are 5. 1 7 is 7. 5 plus 7 is 12. சரியா? அப்போ முதல்ல ஏபி, அதாவது ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி we should first of all decide whether it is defined. ப்ராடக்ட் டிஃபைன்டான்னு செக் பண்ணிட்டு தான் we can go for multiplication of matrices. சரியா? இப்போ தேர்ட் பார்க்கலாம். Third one, 2 9 minus 3 4 minus 1 0 4 2 minus 6 7 minus 2 1. சரி, இப்போ A யோட ஆர்டர் என்னமா? 2 by 3 columns இல்லையா? அண்ட் இதோட ஆர்டர் என்ன? 3 by 2. 3 3 போயிடுச்சுன்னா நமக்கு ப்ராடக்ட் will be a 2 by 2 matrix. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். கரெக்டா பாரு, அந்த எலிமெண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகும். இங்க 3 rows இருக்கு, ஐ மீன் 3 columns இருக்குன்னா இங்க 3 rows இருக்கு. இப்ப கரெக்டா அது செட் ஆகும். செட் ஆனாதான் உன்னால வந்து மல்டிப்ளை பண்ண முடியும்.
இங்க 3 எலிமெண்ட்ஸ் இங்க 2 எலிமெண்ட்ஸ்னா மல்டிப்ளை பண்ண முடியாது, அது தெரியணும் நமக்கு. அப்போ 2 4s are 8 பிளஸ் இங்க மைனஸ், அதாவது மைனஸ் 54 இல்லையா. 9 6 are 54 மைனஸ் 54 இங்க பிளஸ் 6. இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எழுதணும். தென் செகண்ட் எலிமெண்ட் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 9 2s are சாரி ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கும்போது இப்படி எடுப்போம். 2 2s are 4 9 7s are 63 minus 3 into 1 minus 3. சரியா? அடுத்தது செகண்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். 4 4s are 16 plus 6 plus 0 இங்க 8 minus 7 plus 0. பெரிய மேட்ரிக்ஸா இருந்தா ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது மாதிரி எழுதிக்கிட்டு அப்புறமா அதை ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. இப்போ ஒரு 14 ஸோ மைனஸ் 40 இங்க 22 இங்க 60 பிளஸ் 4 64 இங்க 1. சரியா? சம்ல லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு காலம் மேட்ரிக்ஸ், ஒரு ரோ மேட்ரிக்ஸ். 6 minus 3 இங்க ரோ மேட்ரிக்ஸ் 2 minus 7. முதல்ல ஆர்டர் எழுதலாம். This is 2 by 1 and this is 1 by 2. ஆஹா, அப்போ நம்ம ரிசல்டிங் மேட்ரிக்ஸ் 2 by 2 பாசிபிளா? இங்க ஒரே ஒரு காலம், இங்க ஒரே ஒரு ரோ. whether it is possible to get a 2 by 2 matrix. 2 by 2 matrixனா நமக்கு 4 எலிமெண்ட்ஸ் வரும், பார்க்கலாம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரியா? நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் சொல்லியிருக்கோம். ஸோ வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, இது 2 தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 6 2s are 12. இங்க ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு, அடுத்தது செகண்ட் காலம் இருக்கு. ஸோ we have to multiply these two. மைனஸ் 42. அடுத்து செகண்ட் ரோ வச்சு மல்டிப்ளை பண்ண மைனஸ் 6. இங்க ஆட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, பிளஸ் 21. புரியுதா? இந்த காலம் மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸ் கொடுத்தா கேர்ஃபுல்லா பண்ணும். சரியா? இதை எப்படிதான் எடுக்கணும்? இது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரோ, நமக்கு இது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் காலம், வேற ஒண்ணுமே இல்ல. இங்க கீழே காலம்ஸ்ல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, அதே மாதிரி இங்க ரோல ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணி அப்படி போட வேண்டியதான், ஆட் பண்றதுக்கு நமக்கு அங்க டேர்ம்ஸே கிடையாது. சரியா? So we get 4 entries. Third question போலாமா? A fruit vendor sells fruits from its shop. Selling prices of apple, mango and orange are 20 rupees, 10 rupees, 5 rupees each respectively. The sales in 3 days are given by. அப்படினு first day how many apples, mangoes and oranges, second day how many apples, mangoes, oranges and third day how many apples, mangoes and oranges அப்படினு கொடுத்திருக்காங்க. Write the matrix indicating the total amount collected on each day and hence find the total amount collected from selling of all the 3 fruits combined அப்படினு கேக்குறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சு என்ன செய்யலாம் அப்படினு பார்க்கலாம். முதல்ல மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. என்ன மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க பாரு. Write the matrix indicating the total amount collected on each day. Total amount collected on each day. அது எப்படி பண்றது? நம்ம முடியுமா? டோட்டல் அமௌண்ட் எப்படி ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல we'll write the sales. சேல்ஸ்க்குள்ள மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் இல்லையா, சேல்ஸ்
on 3 days in matrix form. சரியா? எப்படி எழுத போறோம்? ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. பத்தியா? அந்த 1 2 3 வந்து எந்த டே அப்படிங்கிறது அதை வந்து நீ மேட்ரிக்ஸுக்கு உள்ள கொண்டு வரக்கூடாது. தென் 50, 60, 30 இதெல்லாம் என்னது? ஆப்பிள்ஸ், மேங்கோஸ், ஆரஞ்சஸ். அப்போ எதை ரெப்ரசென்ட் பண்றோங்கிறது வெளியில தான் இருக்கணும். இந்த 1 2 3 நம்பரா இருக்குன்னு சொல்லி நீ உள்ள எடுத்தனா எல்லாமே தப்பா போயிடும். புரியுதா? தென் 40, 70, 20, 60, 40, 10 இதுதான் சேல்ஸுக்கான மேட்ரிக்ஸ். சரியா? அப்போ வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் ஈச்? சரியா? அடுத்தது என்ன எழுத போறோம்? பிரைசஸ் ஆஃப் the fruits is எப்படி எழுதலாம்? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி எழுதலாம்? நம்ம காலம்ல எழுதணும். So 20 rupees, then 10 rupees, 5 rupees. சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? சேல்ஸுக்குள்ள சேல்ஸ் ஆன் 3 days அப்படிங்கிறதுக்கு நம்ம we have to write the matrix. இல்லையா? Therefore, total sales on 3 days. அதாவது 3 daysனு கூட நம்ம சொல்ல மாட்டோம். என்ன கேட்டிருக்காங்க? சேல்ஸ் இன் 3 days given. ஓகே, சேல்ஸ் ஆன் 3 days அப்படின்னு போட்டுக்கலாம். இஸ் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம்? 50, 60, 30, 40, 70, 20 and 60, 40, 10. இல்லையா? into 20, 10, 5. ப்ராடக்ட் வந்து does it exist அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். இது என்ன மேட்ரிக்ஸ்? 3x3 மேட்ரிக்ஸ். இங்க 3x1 1 காலம் போயிருச்சுன்னா நமக்கு கிடைக்க போறது 3x1 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இல்லையா? அது எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம். பாரு, 50 into 20 that is 1000 plus 60 into 10 600, 30 into 5 150. இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். நமக்கு செகண்ட் காலம் இல்ல இல்லையா? அப்ப என்ன பண்ணிடலாம்? நம்ம செகண்ட் காலம் தேர்ட் காலம்லாம் ஒண்ணுமே இல்ல. So we can go to second row. அப்ப second row first column 800 plus 700 plus 100. Third row first column 1200 plus 400 plus 50. கிடைச்சிச்சா? 3 rows 1 column கிடைச்சாச்சா? இப்ப ஆட் பண்ணி போட்டோம்னா we'll get the numbers. This is equal to 1750, இங்க 1600, இங்க 1650. எப்படி பண்ணணும்னு தெரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு we multiplied. அப்போ 50 20s are 5 into 2 10, அப்புறம் 2 0 1000, 60 10s are 600, 30 5s are 150. ஆட் பண்ணோம் 1600 plus 150 1750. இங்க 40 into 20 800, 70 10s 700, 25s 100, 800 800 1600. Next 60 20 1200,
40, 10, 400, 10, 5, 50. So 1650. இதுதான் sales of each day. அடுத்து என்ன கேக்குறாங்க? Find using this. Hence find the total amount collected from selling all the 3 fruits combined. அப்போ total amount of sales on 3 days. என்ன செய்யணும்? இந்த 3 நாள் அதையும் அதாவது என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் டே 1750 க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க, செகண்ட் டே 1600, தேர்ட் டே 1650, எல்லாத்தையும் ஆட் பண்ணனா we'll get the result. On all 3 days is equal to 1750 plus 1600 plus 1650. இல்லையா? அப்போ 3400, 4000, 4600 I hope. 0, 1, 0, 1 remains. 6, 32, 48, 14, 48 plus 1, I think 49 we are getting. இல்லையா? Sixteen, 48. 5000 வரும் இல்லையா? Okay. It is 5000. So the total sales is 5000. So fourth question la irundhu we'll continue. Fourth question எடுத்துக்குவோம். Find the values of x and y if this matrix, product of these matrix equal to this matrix. சரி, product exists பார்க்கலாம். This is 2 by 2 matrix. This is also 2 by 2. அப்போ நமக்கு சாரி இங்க 2 by 2 matrix it exists. இல்லையா? இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். லெஃப்ட் சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா so first this implies that first row first column. அப்போ x plus 0 x. Then first row second column 2y. Second row first column 3x. Second row second column 3y. இல்லையா? அதெல்லாம் 0. புரியுதா? செகண்ட் ரோ மல்டிப்ளை பண்ணும்போது பாரு 3x plus 0 ன்னு வரும். அதே மாதிரி இங்க 0 plus 3y அப்படின்னு வரும். Is equal to x0 90. Clear? What does it imply? Comparing the entries. 2y equal to 0, which implies that y is equal to 0. அப்போ 3y யும் 0 தான் இருக்கும். இல்லையா? எப்படி கம்பேர் பண்ணோம்? இங்க x ம் கம்பேர் பண்ணோம். 2y equal to 0. இங்க 3x equal to 9, 3y is equal to 0. 2y 2y 0 ங்கும்போது 3y யும் ஆட்டோமேட்டிக்கலி 0 தான் இல்லையா? இப்போ ஒண்ணே x கண்டுபிடிக்கணும். 3x equal to 9 and 3x equal to 9, which implies that x is equal to 3. Yeah, so x is equal to 3, y is equal to 0. X is equal to 3, y equal to 0 is the answer. சரியா? அடுத்த क्वेश्चन போலாமா?
if A equal to this, X is equal to this and C is equal to this, and if AX equal to C, then find the values of X and Y. போன சம் மாதிரியே தான், பட் இங்க தனித்தனியா கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். AX equal to C. A na 5375 into XY is equal to minus 5 minus 11. This is actually given. This implies that, multiply panne, first row, first column potena, you will get 5x plus 3y. Inga first row, second row, first column, so it is 7x plus 5y is equal to minus 5 minus 11. So equating the entries, first row la ulla entry inga paru நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 5x plus 3y அப்படிங்கிறது ஒரே என்ட்ரி. அங்க எப்படி நம்ம ஆட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி இதுவும் அடிஷன். சோ அது ஒரே ஒரு என்ட்ரி தான். therefore that is equal to minus 5. 5x plus 3y is equal to minus 5. 7x plus 5y is equal to minus 11. இல்லையா? இப்போ என்ன செய்யலாம், நம்ம இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம், இது செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு x or y நம்ம cancel பண்ணும், eliminate பண்ணும், or we can use substitution method, or you can use the cross multiplication method. இல்லையா? cross multiplication யூஸ் பண்றதுன்னா என்ன செய்யணும், that is 5x plus 3y plus 5 equal to 0, 7x plus 5y minus 11 இங்க வந்தா plus 11 equal to 0. இப்போ cross multiplication போட்டோம்னா என்ன செய்வோம், x y 1 x போட்டுக்குவோம் இல்லையா? 5 3 5 திருப்பி x கீழே உள்ள 5 திருப்பி எழுதிக்குவோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இந்த x வந்து திருப்பி ஒரு தடவை நம்ம எழுதுவோம். simultaneous linear equationல இது நம்ம செய்திருக்கோம். 7 3 11 போட்டுட்டு இந்த x காலமை திருப்பி ஒரு தடவை இந்த சைடுல ரைட் சைடு தனியா எழுதிக்குவோம். நம்ம கம்ஃபர்டபிளா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. then we used to write x by எழுதும்போது x க்ளோஸ் பண்ணிடுவோம். 33 minus 15 is equal to y by, y போடும்போது y க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், 35 minus 55 is equal to 1 by, 1 போடும்போது 1 க்ளோஸ் பண்ணிடுவோம். so we will get 15 minus 21. clear? this implies that x by minus inge plus 18 is equal to y by minus 20 is equal to 1 by minus 6. (35 minus 55). இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸையும் அதாவது இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேஷன்ஸா எடுத்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா? நான் தப்பா போட்டிருக்கேன், நம்ம ஒய்க்கு வந்து 5 போடணும் இல்லையா? 3 5 11. அப்ப எக்ஸ் போடும்போது வேற வருமா? 33 minus 25 வரும். இங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 35 minus 55, இங்க க்ளோஸ் பண்ணா 25 minus 21. சரி, இப்ப இங்க வேல்யூஸ் மாறும். 8, இங்க ஒரு minus 20, இங்க ஒரு 4, சாரி 5க்கு பதிலா 3 போட்டிருக்கேன் இல்லையா? சரி, இப்ப x and y சால்வ் பண்ணிடலாமா? x by 8 is equal to 1 by 4, which implies that x is equal to 8 by 4, which is 2. Then y by minus 20 is equal to 1, which implies that y is equal to 1 by 4 இல்லையா? minus 20
by 4, which is minus 5. So x is equal to 2, y is equal to minus 5. சரியா? ஆக்சுவலா எவ்வளவு பெரிய நம்பர்ஸ் இருந்தாலும் இந்த மெத்தட் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நமக்கு ரொம்ப ஈஸி இன்டிஜர்ஸ் வச்சு செய்யும்போது. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? எழுதிட்டு இருக்கீங்க? I'll wait. I'll wait. போலாமா அடுத்த question? சரி, question is already on the board. A அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. show that a square minus 4a plus 5i2 is equal to 0. i2 னா என்னமா? 1 0 0 1. It's a square matrix. அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்ப முதல்ல a எழுதலாம். a square அப்படின்னா என்ன அர்த்தம்? a அதாவது a into a, which can be written as 1 minus 1 2 3 1 minus 1 2 3 is equal to இல்லையா 2 by 2 2 by 2. therefore நமக்கு again product வந்து will be a 2 by 2 matrix. so first row first column போட்டோம்னா 1 into 1 1 இங்க minus 2. first row second column போட்டோம்னா minus 1 minus 3. first second row first column போட்டோம்னா 2 plus 6. இங்க second row second column போட்டா minus 2 plus 9, which is equal to minus 1 minus 4 8 7. சரியா? இது a square. and i2 is equal to 1 0 0 1. இப்போ நமக்கு என்ன வேணும்? therefore a square minus 4a plus 5i2 is equal to a square எழுதுவோம் minus 1 minus 4 8 7 minus 4 into a வந்து நமக்கு 1 minus 1 2 3 plus 1 0 0 1. சரியா? இது சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். is equal to minus 1 actually 5i2 தானே 5i2 ங்கும்போது இங்க ஒரு 5 போடணும் இல்லையா 5 into 1 0 0 1. நம்ம முதல்ல a ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். a ஸ்கொயர் அப்படியே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டாவே எழுதலாம் -1 அடுத்த எலிமெண்ட் -4 இங்க 5 into 1 plus 5. first row first column second column எழுதணும் இப்போ. அப்போ corresponding to -4 இங்க எந்த எலிமெண்ட் minus into minus plus 4 இங்க 5 into 0 0. அடுத்து இங்க எழுதலாம் 8 minus 8 plus 0 8 minus 8 plus 0 இங்க 7 minus 12 இங்க plus 5 5 into 1 is equal to add பண்ணுங்க 0 0 8 minus 8 0 அங்க 12 இது plus 12 minus 12 0 which is equal to the 0 matrix. Hence
proved. இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? Question number 7. அடுத்து என்ன கேக்குறாங்க? If A equal to this, B equal to this, find AB and BA are they equal அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தனித்தனியா AB, BA போடலாம் இல்லையா? Solution AB is equal to the matrices 3, 2, 4, 0. ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அதனால ப்ராப்ளம் இல்லை. of the same order. So இது 2 by 2, 2 by 2. Therefore the product exists equal to first row first column 9 plus 6. First row second column 0 plus 4. Second row first column 12 plus 0. Second row second column 0 plus 0, which is equal to 15, 4, 12, 0. இது AB. That is AB is equal to. அடுத்து BA போடுவோம். BA is equal to 3, 0, 3, 2. 3, 2, 4, 0. First row, first column, 9 plus 0. First row, second column, 6 plus 0. Second row, first column, 3 3s are 9 plus 8. Second row, second column, 6 plus 0. இது ஒண்ணுன்னு வெச்சுக்குவோம். That is BA is equal to 9 6. இங்க 17 6. Compare பண்ணி பாரு. From 1 and 2 we see that AB not equal to BA. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கூட. Matrix multiplication is not commutative. Therefore AB is not equal to BA. questions வரைக்கும் இருக்கு. Today I want to I try to finish as much as possible. Next question. இது என்ன? associative law. ABC னு மூணு matrices கொடுத்துட்டு they ask you to verify the associative property. இல்லையா? இப்போ முதல்ல லெஃப்ட்ல என்ன இருக்கு? AB முதல்ல கண்டுபிடிக்கணும். then you have to multiply that product by C. right side போனா முதல்ல BC கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா A வச்சு multiply பண்ணணும். let us first do the left hand side. So for left hand side we have to first find AB. AB is equal to minus 1, 2, 1, 1, 2, 3 into 0, 1, 2. Verify பண்ணுவோமா? இது 2 by 3 matrix. இங்க 3 by 1 matrix. அப்ப நமக்கு 2 by 1 matrix கிடைக்கும். இல்லையா? ஒரு காலம் தான் இருக்கும். So first row first column பார்க்கலாம். First row first column 0 plus 2 plus 2, so 4. Again second column இல்ல விட்டுறலாம். So second row first column 0 2 6. 2 plus 6 8. அடுத்து என்ன பண்ண போறோம்? AB into C. போடுறதுனா முதல்ல AB கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 4 8.
C is a row matrix. திருப்பி பாரு, இது 2 by 1, இங்க 1 by 2. அப்போ நமக்கு ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னா இது ரெண்டு மட்டும்தான் 8. தென் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், இது 1, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து என்ன பார்க்கணும்? ரைட் ஹேண்ட் சைடு. ஃபார் ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் we have to do BC. ரைட் ஹேண்ட் சைடு BC is equal to B is 0 1 2 into row matrix 2 1. இல்லையா? Does it exist? BC exists ஆன்னு பார்க்கலாமா? இது வந்து 3 by 1, இங்க 1 by 2. அப்போ நமக்கு கிடைக்கிறது 3 by 2 மேட்ரிக்ஸ். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இல்லையா? சாரி, ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கும்போது 0 மட்டும்தான். ஃபர்ஸ்ட் காலம் இஸ் ஒன்லி 2, ஸோ 0. தென் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அகெயின் 0. ஃபர்ஸ்ட் ரோ சாரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2, செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1, தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 4, தேர்ட் ரோ செகண்ட் காலம் 2. 3 by 2 மேட்ரிக்ஸ் கிடைச்சாச்சா? நம்ம இங்கே எழுதிக்குவோங்க. அதை ஏன்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தாதுன்னு தோன்றது. சரியா? அடுத்து இந்த BC-ய A ஆல I have to multiply. So A into BC. அது முதல்ல எக்ஸிஸ்ட் ஆன்னு பார்க்கணும். So let us write it. -1 2 1 1 2 3 into 0 0 2 1 4 2. இது 2 by 3 சாரி 2 by 3 மேட்ரிக்ஸ். இங்க 3 by 2 matrix. ரெண்டு போயிடுச்சுன்னா we'll get 2 by 2 matrix. அப்போ கிடைக்கும். So A into BC exists. A equal to first row first column போடுவோம். 1 into 0 minus 1 into 0 0 2 2s are 4 4 plus 4 8 இல்லைன்னா 4 plus 4 னு போட்டுக்கோ. வேணும்னா 0 plus 4 plus 4 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். Then first row second column again 0 plus 2 plus 2. Second row second column 0 plus 4 plus 12. Second row second row first column அது இது second row second column 0 plus 2 plus 6. எழுது 8 4 16 8. That is A into BC is equal to this. பாரு, first 1 and 2 compare பண்ணி பாரு. என்ன கிடைக்குது? It is associative. இல்லையா? They are equal. From 1 and 2, we see that AB into C is equal to A into BC. Hence verified. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Now 3-4 minutes இருக்கு. We'll do one more question. Ninth question. என்ன சொல்லிருக்காங்க? A கொடுத்திருக்காங்க, B கொடுத்திருக்காங்க. They ask you to verify whether AB transport is equal to B transport into A transport. அதாவது அந்த reverse law of transposes. அது whether it is true அப்படின்னு நம்மள கேட்டிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க.
we'll do it. We'll get the next question on board. Okay. So, AB the whole transport போடணும். முதல்ல AB போட்டுக்கலாம். AB is equal to 5273 into 2 minus 1 minus 11. இல்லையா? Okay. Which is equal to. இதுவும் 2 by 2, இதுவும் 2 by 2. So, automatically we will get a 2 by 2 matrix. First row, first column multiply பண்ணோம்னா 5 2s are 10, 10 minus 2. First row, second column, minus 5 plus 2. Then, second row, first column, 14 minus 3. Second row, second column, minus 7 plus 3. Which is equal to 10 minus 2, 8, minus 3, இங்கே ஒரு 11, இங்கே ஒரு minus 4. Therefore, AB the whole transpose is equal to 8 minus 3, இங்கே 11, இங்கே minus 4. Transpose கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது left hand side. Therefore, left hand side is equal to அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? 1. இப்போ என்ன பண்ணணும் நமக்கு? B transpose, A transpose. First B transpose எழுதுவோம். B transpose is equal to B மாத்தி எழுதுவோம். 2 minus 1ங்கிறது எப்படி வரும்? 2 minus 1. Minus 1 1 will become minus 1 1. அதாவது இங்க B transpose is equal to B itself. And A transpose எழுதுவோம். 5 2 வந்து ரோவா காலமா மாறும். 7 3யும் காலமா மாறிடும். இப்போ 5 7 row, then 2 3 will become row. Rows will become columns, columns will become rows. இப்போ B transpose into A transpose கண்டுபிடிக்கணும். Equal to 2 minus 1 minus 1 1 into 5 7 2 3 equal to first row first column 10 minus 2, first row second column 14 minus 3, first row second row first column minus 5 plus 2, then second row second column minus 7 plus 3, which is equal to 8 11 minus 3 minus 4. That is B transpose into A transpose. The 2 னு போட்டுக்கோ. 1 and 2 compare பண்ணு. First row 8 11, second row minus 3 minus 4. Same. From 1 and 2, it is verified that AB the whole transpose is equal to B transpose A transpose. So children, will close now. Before closing, I just want to know, David's Romani School, எனக்கு நீங்க மட்டும் பதில் சொல்லுங்க. How many chapters you have for quarterly? நம்பர் மட்டும் சொல்லுங்க. எத்தனை சாப்டர்? 4 chapters ஆ 5 chapters ஆ? You can show your fingers. I'll know. குவார்டர்லிக்கு எத்தனை சாப்டர் கொடுத்திருக்காங்க போர்ஷன்? நாடா 8 சாப்டரா? 8 சாப்டர் 9 சாப்டரா? 9 சாப்டர் படிச்சாச்சா? ஓகே ஃபைன். 9 சாப்டர்ஸ். ஓகே படிச்சாச்சா? சரி ஓகே. நம்ம இந்த சாப்டர் முடிச்ச பிறகு நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் லெட் மீ நோ. சரியா?
உங்களுக்கு டவுட் இருந்தா உங்க டீச்சரை வந்து நீங்க ஓகே குட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்க டீச்சர் கிட்ட சொல்லுங்க, சொல்லிட்டு எங்களுக்கு மெயில் பண்ண சொல்லுங்க. அவங்க கிட்ட எங்க மெயில் ஐடி இருக்கும். எந்தெந்த சாப்டர்ல எந்த கொஸ்டின் பார்க்கணும் அப்படிங்கறத தயவுசெய்து சொல்லுங்க. சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், and we'll meet once again tomorrow. Bye.